இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள் பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் எப்படி எப்படி கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல சஞ்சரித்தால் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும், நம்மளுடைய கர்ம பலன் ஒளி தத்துவ அடிப்படையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு ஆண்டு பலன்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டுக்கு ஒரு தரம் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு தரம் பயிற்சி பெறக்கூடிய சனி, குரு, ராகு, கேதுங்கிற கிரகத்தின் அமைப்புகள் காரணமாக மகர ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை இந்த தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 2027 ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், ஒரு ஆண்டு காலகட்டம் எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சனி 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 7.5 நாள் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் அடுத்து வரக்கூடிய புதிய வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும், தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் 6ஆம் இடத்திலே இருந்து ஜூன் முதல் வாரத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம் உச்ச குருவாக மாறி ராசியை பார்ப்பது அருமை. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குருவின் தாக்கங்கள் நம்ம பாசிட்டிவாக இருக்குது. யாருக்கு? மகர ராசிக்காரருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் பணவரவு கைக்கு வந்தது, வாய்க்கு வரவில்லை, கடன் தொல்லை, வீண் அலைச்சல், சுப செலவுகள் குறைவே இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்குள்ள நீங்களே போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் குரு பயிற்சி. உச்ச குருவாக 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்ப்பது அருமை. சரி, இப்போ ராகு கேதுகள் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். இவர் பாருங்க, டிசம்பர் மாதம் புத்தாண்டு பிறந்து ஒரு 7 மாதங்களுக்கு அப்புறம் கேது குருவோட சேர்ந்து கேலயோகமாக 7ஆம் இடத்திலும் ராகு ராசிக்குள்ளேயும் வரார். ஸோ இந்த ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகு கேதுகள் ராசிக்குள்ளே இல்லை. ராகுகள் ராசிக்குள்ளே சில மனக்குழக்கங்கள், அடுத்து வரக்கூடிய காலத்துக்காக நிறைய திட்டமிடுதல், சிலது சரியாக வர்றது, சிலது சரியாக வராமல் போகிறது, உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை, அது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். யாருக்கு? மகர ராசிக்கு. ஏன்னா குருவின் பார்வை இருக்கு, ராகு கேதுகளின் தாக்கங்கள் இல்லை. அதே சமயத்தில் சனி 3ஆம் இடத்தில். இது மாதிரி ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களோ அது ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் எப்படி ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புதிய முயற்சி, சில பேர்த்தோட அசோசியேஷன், சில கான்ட்ராக்ட், சில வேலை மாற்றம், தொழில் அபிவிருத்திக்காக சில விஷயங்கள், நம்ம ஒருத்தரோட டையப் போடுறது, ஒரு கிளையண்ட்டு, கஸ்டமரு, கொலீகு, அது மாதிரி சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் சிரத்தையாக சில மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்கள் தேவை. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸு, என்ன மாதிரி அட்மிஷன் போகணும், எது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுங்கிறதுக்கெலாம் நல்லா அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்க்கை, ஃப்ரெண்ட்ஸு, வேலை, படிப்பு, அது மாதிரி விஷயத்தில் சில தொய்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சில குழப்பத்தை கொடுப்பார். ஆனால் இந்த தரம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையோடு வருவதனால அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது, ஃபேமஸ் ஆகுறதுலாம் கூட வருது. ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும்பொழுது நல்ல படங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து வருது. அது குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அதை நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு, குருவின் பார்வை, சனி, ராகு கேதுவோட அமைப்பு எல்லாமே உண்டு. ஸோ கிட்டத்தட்ட கோவிட் கொரோனா டைம்லேருந்து ஜென்ம சனியிலேருந்து மீண்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கோவிட்ல தான் அதிகமாக அஃபெக்ட் ஆன ஒரு ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் மகர ராசியும் தான். ஏன்னா மகர ராசிக்காரருக்கு ஜென்மசனி, மிதுன ராசிக்காரர்களுக்கு அஸ்தம சனியாக இருந்தது. ஸோ அதுலேருந்து இப்போ எவ்வளோ தூரமாக நல்லா மீண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா நல்லாவே ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். இது வரைக்கும் நான் மனசில் ஒரு வருஷம் 2 வருஷமாக சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல், சில உறவுகளில் ஒரு சுணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரிலாம் போயிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு
அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உறவுகள் காட்டிலும் உறவுகள் விஷயத்தில், அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் விஷயத்தில், அதே மாதிரி மன சந்தோஷம் மன மகிழ்ச்சி விஷயத்தில் சுப விஷயங்கள் நடந்து அதுவரை நம்ம நடக்காமல் ஒரு தடைகளாக இருந்ததேங்கிற ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே சமயத்தில் கல்யாணம் குழந்தை குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், 2-3 வருஷமாகவே ஜென்மசனியிலிருந்தே அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் பாருங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விருத்தி, நல்ல கஸ்டமர்ஸ், நம்ம கிளைண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் லைஃப் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் கடந்த 2 வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு, குறிப்பாக தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து என்ன அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அது டக்குன்னு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலதெல்லாம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா கேது குருவோட சேரும் பொழுது கேலயோகமாக ஆறி கொஞ்சம் சுபவிரயங்கள் மூலமாக பணம் ஈட்டுதல், ஷேர் ஸ்டாக்ஸ் அதில் எல்லாம் கொஞ்சம் பணம் ஈட்டுதல், கொஞ்சமே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் தீர்வு பெறுவதல், பங்காளி சண்டை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வாகி நம்ம மனமே உற்சாகமாகி பழைய மாதிரி ஒரு ஏனோதானன்னு இல்லாமல் கொஞ்சம் உற்சாகத்தோட உருப்படுறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பருக்குள்ளே சில விஷயங்களாக நீங்கள் காரியம் சாதிச்சுக்கணும். அதுவே நாளைக்கு அடுத்த வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆலோசனை. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி நீ என்ன லக்னம், உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் எப்படி இருக்கிறார், எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய்கொண்டு இருக்கிறதா, எது மாதிரி வாழ்க்கையில் அடுத்த வரக்கூடிய 6 months 3 months அடுத்த 12 months 1 yearலாம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது, திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எந்தெந்த பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து அதை நோக்கி நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.